நம்ம டயபெட்டிக் வர்றதுக்கு அடிப்படை காரணங்கள்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுல நாளமில்லா சுரப்பிகளின் பற்றாக்குறை அப்படின்றது தான் இன்னைக்கு டயபெட்டிக் பண்றோம். இன்சுலின் வந்து கம்மியா சுரக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்சுலின்றது ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் நாளமில்லா கிளாண்ட், எண்டோகிரைன் கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடியது. கேட்டுங்களா? அப்ப இது வந்து எண்டோகிரைன் பிரச்சனை சொல்லி சொல்றோம்ல. இந்த எண்டோகிரைனுக்கு ஹெட், எண்டோகிரைனுக்கு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தலைவர் கரெக்டா செயல்பட்டாதான் தொண்டர்கள் எல்லாம் சரியா செயல்படுவாங்க இல்லைங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தலைவர் அவர்களுக்கு தேவையான தூண்டுதல் ஹார்மோன்கள் எல்லாம் சுரப்பாரு. யார்? அவர் தான் பிட்யூட்டரி கிளாண்ட். அப்ப பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா செயல்பட்டாதான், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவரு அட்ரினோ கார்டியோட்ரோபிக் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிடிஹெச்னு ஒரு ஹார்மோனை சுரப்பாரு. அவர் அதை சுரந்தாதான் நமக்கு கிட்னியில வந்து பாத்தீங்கன்னா வந்து மேல இருக்கக்கூடிய அட்ரினலின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அட்ரினலின் அப்படின்ற அந்த ஹார்மோனை சுரக்கும். அதாவது ஏசிடிஹெச் சரியா சுரந்தாதான் அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கும். அப்ப அது சுரந்தாதான் நம்மளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து வரக்கூடிய உணர்ச்சிகளை, அதாவது பாத்தீங்கன்னா வந்து அதிகமான கோபம், அதிகமான பயம், அதிகமான கவலை எல்லாம் இருக்காங்கல்ல, இது உடம்பே ஆஃப் பண்ணும். ஆனா இவர் ஹெட் வந்து ஏசிடிஹெச் சுரக்கணும், இங்கே அட்ரினலின் சுரக்கணும். கரெக்டுங்களா?